இன்றைக்கி செய்ய போகிறது பூண்டு குழம்பு. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 3/4 கப்பு பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 1 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மிளகா, வேப்பிலை, 1 டீஸ்பூன் வர மிளகாத்தூள். ஓகேவா, இந்த அளவு கரண்டியில் 3 டீஸ்பூன் கறி பவுடர் எடுத்திருக்கேன். கடுதாளிப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. ஓகேவா, எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, கடுதாளிப்பு போட்டாச்சு. இது கூட நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வெடிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஓகேவா, நான் 3/4 கப்பு பூண்டு எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துருங்க. எந்த அளவுக்கு நம்ம பூண்டு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஓகேவா, இது பண்ணால் வேகட்டும். இது கூட நான் கொஞ்சமாக பச்சை மிளகாய், இது ஆப்ஷன் தான், போடணும்னு நினச்சிங்க போடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, இது கூட நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. இது கூட நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா தக்காளி பழம் வேகும். ஓகேவா, இதெல்லாம் நல்லா வேகணும். தக்காளி பழம் கொஞ்சம் குழஞ்சியாக வரணும். இப்போ ஓகேவா, நான் வேகட்டும். பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். வர மிளகா. ஓகேவா, இது கூட 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேவா, நல்லா வேக விடுங்க. எண்ணெயில் நல்லா வேகணும். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் தண்ணியில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் புளி சேர்த்துக்கிறேன். புளி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க, ஏன்னா தக்காளி பழம் வேறு போட்டிருக்கோம். இப்போ இந்த புளி கூட இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா வேகட்டும். ஏன்னா பச்சை வாடையெல்லாம் போகணும். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்க. நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ இது கூட நான் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா, நான் இந்த அளவுக்கு அரைக்கோள் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது என்ன செய்யணும்னா மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ மூடாங்கி போட்டு மூடி வைக்க போகிறோம். அனல் குறைச்சி வைங்க. அப்போ தான் ஓகேவா, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப புளி பிடிக்கலன்னு சொன்னாக்கா கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வச்சிடலாம். சரியான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.